ரசூலா என்ன சொன்னாங்க? பாரசீகத்துடைய கோட்டையும் ரோமாபுரிய சாவியும் என் கையில் அல்லாஹ் கொடுத்துட்டான், நீ மட்டும் ஒத்துழைப்பு கூட, நம்ம இங்க இருந்து படையெடுத்துட்டு போவோம், அந்த பகுதிகளை நம்ம ஜெயிப்போம், அந்த டைம்ல நீயும் கவர்னர் ஆகலாம். யாரு இவங்கெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களா இருந்தாங்களா? ராஜாக்கள்லாம் நம்ம மக்கள் விளங்குறதுக்காக சொல்றேன். பெரிய பெரிய கவர்னர் இவங்கெல்லாம் யாரு? ராஜாவோட பெரிய ஆளுங்க. இந்த தமிழ்நாடு இருக்கு பத்தியா, இப்ப ஈரோடு இருக்கு பத்தியா, ஈரோடு வந்து ஒரு காலத்து அந்த காலத்துலாம் இந்த தீரன் சின்னமலைங்கிறாங்க. யார் அவரு? கலெக்டர் ஆஃபீஸ் பேர் என்ன? தீரன் சின்னமலை ஆட்சியர் அலுவலகம். புரியுதா? தீரன் சின்னமலை யாரு? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெரு ஆட்சி பண்ணியிருப்பார் அந்த காலத்துல. அதான் நாடு. எது? ஏன்னா ஆறு தாண்டி அந்த பக்கம் போக முடியாதா? அவ்வளவுதான், அவங்க ஆறு, அவங்க நாடு. டேம்லாம் இப்போ கட்ட மாட்டாங்க, அந்த பாலம்லாம் கட்ட மாட்டாங்க. இந்த ஆத்துக்குள்ள இது ஒரு நாடு, அந்த ஆத்து தாண்டி அது ஒரு நாடு. என்ன இது ஒரு சேரம்? தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா வந்து 5000 சமஸ்தானங்களா இருந்துச்சுங்கிறாங்க. கேட்டா 5000 நாடு இது. இப்போ இன்னைக்கு ஒரே நாடா ஆக்கி வச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த மாதிரி சின்ன 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 பகுதிகளில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் வந்து, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ துனியாவை விரும்புறனாலும் என்கிட்ட தான்டா வரணுங்க. உனக்கு வந்து உலகத்தை ஆட்சி பண்ணணும்னு ஆசை. அப்ப நீ என்ன பண்ணும்? அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் சொல்ற அட்வைஸ் நடந்தா உலகத்துக்கும் ஆட்சி பண்ணணும். ரசூலா செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆட்சி ரசூலா கிடைச்சது. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கிடைச்சது. இவன் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான். யாரு? அபுஜெயில் அங்க போன நாய் கூட மதிக்காது. இந்த அபு சுஃபியானு இந்த வியாபாரத்துக்கு ரோமுக்கு போவாரு. அப்போ வந்து அந்த ரோம் ஹெர்குலிஸ் மரம் என்னம்பா, அரேபியால இருந்து வந்துட்டு இருக்காங்களா, அவங்களை இழுத்துட்டு வாம்பா. அவர் கேட்பாரு, யாருங்க கூப்பிட்டா? இல்லைங்க அந்த ரோம் மன்னர் கூப்பிட்டார். மன்னர் கூப்பிட்டாரோ? அதோ வரேங்க. யார்? அபு சுஃபியான் போவார். அந்த இடத்துல நீ அபு சுஃபியான் நினைக்காத, அபு ஜஹீல ஃபிட் பண்ணு. அரபு நாட்டுடைய தலைவர் அந்த டைம்ல அட் பிரசன்ட் அபு சுஃபியான். இவனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு, சுண்டக்கா மரியாதை. இந்த மன்னர் வந்து இழுத்துட்டு வானா போறாங்க. ஐயா சாமி, உங்க ஊர்ல 4 பொருள் விற்கிறதுக்குன்னு வந்திருக்கோம் ஐயா. என்ன இதை வந்து ஏதோ சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஐயா, பஞ்சம் பொழைக்கு வந்த சாமி அப்படிங்கிறாரு. பின்னாடி ஆள் செட் பண்றான். போய் சொன்னா தலை எடுத்துருவாங்க. பின்னாடி ஆள் செட் பண்ணிட்டு, நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீ உண்மை மட்டும் தான் பேசணும், போய் பேசினா தலை. இவர் என்னங்கணும், யார்கிட்ட பேசுற? அரபுடைய ராஜா நானு அப்படின்னா சொல்லி முடிக்கிறதுல தலை எடுத்து தட்டில கையில கொடுத்துருப்பேன். அப்ப இவங்க தராதாரம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? அப்ப ரசூலா எவ்வளவு பெரிய ஆஃபரை கூப்பிட்டாங்க. அப்ப கடைசியா வந்து துனியாவிலையும் ஜெயிச்சது யாரு? ஆட்சின்னு சொன்னவன் பத்ர்ல செத்து போயிட்டான். ஆட்சியை விரும்பாம அல்லாஹ் விரும்பினவங்க ஆட்சி பண்ண. அப்ப அவங்க கேட்டாங்கல்ல, எல்லாம் கேட்டு கடைசியா என்ன, நபி என்ன சொல்றாருன்னு எல்லாம் கேட்டு கடைசியா என்ன சொன்னா, நான் நின்றுட்டு இருக்கிற இந்த கால், நான் வச்சுட்டு இருக்கிற இந்த பாதம் வச்சிருக்கிற பூமி அவர் கைக்கு போயிடும். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் அவருடைய காலை கழுவி நான் குடிப்பேன். அப்படிங்கப்பா அபு சுஃபியான் பாப்பாரு. இவ்வளவு பெரிய ரெஸ்பெக்டா, இவ்வளவு பெரிய